வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இருக்கிற சந்திரா மாதிரிங்க. அங்கே சந்திரா எப்படி ரிவெஞ்ச் எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சாண்ட்ரா ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா அப்படிதான் நரேஷன் போதா அப்படின்லாம் கூட பேசப்பட்டது இல்லை. இங்கே சாண்ட்ரா அன்பு கேங்க்கு எதிராக ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கூட இருந்த திவ்யாவுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் அதுக்கப்புறமா அன்பு கேங்க்கு ஷிஃப்ட் ஆவாங்களாங்கிறதெல்லாம் அப்புறமா. இப்போ இந்த சண்டை ஏன் வருது? இவங்க வந்து அழுதாங்க அவர் எவிக்ஷனுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வேற வரும் இல்லை, ட்ரெஸ் வரும், அதை எடுத்து அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அவங்களே அந்த வேலையை பார்த்துருக்கலாம், இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அந்த கபோர்ட்லேருந்து எடுக்க மறுபடியும் இந்த கபோர்டில் நான் அடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போக சாண்ட்ரா வந்து கடுப்பாயிட்டாங்க. அதில் தான் ஒரு முக்கியமாக வார்த்தையும் விட்டாங்க. உனக்கு நான் இங்கிருந்து எவிக்ட் ஆகணுமா, என்ன பண்ணன்னு நான் சொல்லணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. கட் பண்ணால் பார்வதி வந்துட்டாங்க சமாதானப்படுத்துறதுக்கு சாண்ட்ராவை. அந்த பக்கம் திவ்யாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க சபரி ரம்யாலாம். அப்பயும் இவங்க வந்து விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அதுவரை பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக அவங்க போட்டு அழுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா வினோத் வெர்சஸ் திவ்யா பஞ்சாயத்து இருந்தது. ஆனால் வினோத் வந்து சாண்ட்ரா டீமில் இருந்ததுனால வினோத் வந்து நார்மலாக தான் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா டீமில் இருந்ததுனால அவங்களுக்கும் இவங்க சாண்ட்ராக்கும் அந்த நாற்காலி பஞ்சாயத்து வந்து தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அட்டம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா நெக்லஸ் எடுக்க போகும்போது மாடர்ன் டீம் அப்போ வந்து மெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்மபுட்சன் நாய்ங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க சுபிக்ஷா. அது எப்படி நாய்ங்கன்னு சொல்லலாம் அப்படின்லாம் இவங்க சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல வர சாண்ட்ரா கடுப்பாயிட்டு இருப்பாங்க அங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து ஒரு 10 முறை ஓயாமல் இப்படின்னு பண்ணுறதும் நாய்ங்கன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்கன்னுலாம் சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. அது இல்லாமல் சாண்ட்ராக்கு ஒரு தனி கோபம் இருக்குது. பிரஜன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக வந்து தனியாக ஆடுறான்னு சொல்லிட்டு போயிட்டு திவ்யா கூடவே இருந்தார். நைட்டு பார்வதி கிட்ட சொல்லும் போது பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே எனக்கு இப்போதான் இட்டாவது தங்கச்சின்னு சொல்லிட்டு அது இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி எப்பவுமே இந்த மாதிரி ஏற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காருல. ஆனால் விஜேஎஸ் வேற ஒன்று சொன்னாரு, அதை நீ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மறுநாள் பேசும்போது சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா பிரஜன் சாண்ட்ரா 2 பேருமே வந்து திவ்யாவை முன்னாடி வச்சுங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்களா உங்களுக்கு அப்படின்னா எனக்கு தெரியல, நான் சொல்ல மாட்டேன், நீயே அனலைஸ் பண்ணு, நேற்று அனலைஸ் பண்ணுறதா தான் சொல்லிட்டியே, 10 வச்சுட்டியே அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சொல்கிறாங்க விஜேஎஸ் வந்து இதைத்தான் நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதை நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாரு? அதாவது இவங்க கோவம்ன்றது வேற, கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா சிம்பிளா தங்கச்சின்னு சொல்லிட்டு பிரச்சனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கேம்காக அப்படிங்கிறது தான் சாண்ட்ராவுடைய குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சுபிக்ஷா கூட பிரச்சனை வந்து பேசு அப்படின்னா சுபிக்ஷா அவங்க டீம் தான், பிரஜன் டீம் தான், அங்கே பண்ணாத மாதிரி நியாயம் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, அது அவங்க தனிப்பட்ட கேம், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா வினோத் வெர்சஸ் திவ்யா அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல பெரிய பஞ்சாயத்து போகுது. அந்த பஞ்சாயத்தை பற்றியும் பிரஜன் கிட்ட தான் திவ்யா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல பேசும்போது நீங்க ஆடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் வெளியே ஒரு லைஃப் இருக்கு, அதை மறந்துடாதீங்க அப்படின்லாம் சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவிக்ட் ஆகும்போது எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக கார் போகும்போது எமோட் பண்ணி அழுதாங்கல்ல, அப்போ வந்து அவங்க எதிர்பார்க்கல, ஆனால் இப்போ அவங்களே எதிர்பார்த்துட்டாங்க தப்பா கேம் ஆடுற அப்படின்னு. அதான் அங்கே சொல்றாங்க, நீ வெளியே போய் பாரு, என்ன தப்புன்னு உனக்கு புரியும்னு. இங்கே பார்வதி கிட்ட மறுநாள் இப்போ பேசும்போது சொல்றாங்க, எப்போ பாரு என்ன கூட கவனிக்கல அவரு, என்கிட்ட கூட பேசல, எப்போ பாரு திவ்யா தான், அப்புறம் என்கிட்ட பேச வந்தாலும் திவ்யா ஃபீல் பண்றா, திவ்யா சாப்பிடல, திவ்யா டென்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே திவ்யான்னு கேம் ஆடிட்டு இருந்தாரு. அவ வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா பத்தியா. இப்போ வந்து அவர் எவிக்ட் ஆகிட்டாரு, அந்த கொஞ்சம் கூட ஃபீல் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா அந்த பக்கம் வீணா பக்கத்தில் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ள இவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்து சிரிச்சு ஏதோ பேசுற மாதிரி சைலண்ட் ஷாட்லாம் போட்டுருக்காங்க. இன்னொன்னும் பண்ணாங்க திவ்யா, முக்கியமா சாண்ட்ரா கோபுறதுக்கு இந்த டைட்டில் வின்னர் யாரு, ஸ்டேஜ்ல யார் நிற்பாங்க அப்படின்னு போது பிரஜன் என் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. இது பரவாயில்ல, நான் கடைசியா எவிக்ஷன்ல அந்த 3 பேர் உட்கார்றாங்க ஹாட் சீட்ல, எஃப்ஜே பிரஜன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது, அங்கதான் வந்து பயங்கரமா அப்ளை பண்ணிட்டாங்க திவ்யா. சாண்ட்ரா வெளியே போவாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஒரு பேச்சுக்காவது எஃப்ஜே வந்து சரியா கேம் ஆடல, அது இல்லாம அந்த வீக்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு டாஸ்கை விட்டு வெளியேற்றிட்டாங்க. எஃப்ஜே மட்டும் தான் வெளியே அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காரணம் போதுமே, எஃப்ஜே வெளியே போவாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. ஆனா அங்க வந்து ஏன் சாண்ட்ரா அப்படின்றாங்க, திரும்ப ஏதோ சாண்ட்ராவை அவங்க ஒரு மாதிரி இன்டெரக்டா குத்தி கேம் ஆடுற மாதிரி இருக்குல்ல, கேட்டா 4 நாளா எதுவுமே பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனாலதான் நான் வெளியே போனோமா,
நீ என்னெல்லாம் பண்ணன்னு நான் சொல்லணுமா அப்படின்லாம் வந்து சாண்ட்ரா அங்க கேட்டது. அது மட்டுமே இல்லாம பார்வதி கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இது சோப்பு மாப்பு டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த டாஸ்க்லயே பார்த்தேன் நானு. திவ்யா வந்து அதாவது யார் கேப்டனா இருக்கிறது, மெயின் செஃப் ஹெட் செஃப் யாருன்னு பேசும்போது வேணாவோ பார்வதியோ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரான்னு சொன்னாங்களாம். அப்ப வந்து திவ்யா வந்து முகம் மாறிடுச்சு, கனி முகம் மாறும், ஏன்னா கனி வந்து ஆப்போசிட் கேங்கு, திவ்யா முகமும் அப்படியே தான் இருக்கு, 2 பேருடைய ரியாக்ஷனும் சேமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் அப்பயே நோட் பண்ணேன், நான் போனோன்னு தான் அவ விரும்பியிருக்கிறா அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இவங்களை அனுப்பிட்டு என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க? இது இல்லாம இன்னொரு விஷயத்த, ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வராங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, இங்க ரூல்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணல, அதுல முக்கியமா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது 2 பேர், பார்வதி கம்ருதன். அதை பத்தி நம்ம தனியா பேசலாம், ப்ரோமோ கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்துல சாண்ட்ரா ஒன்று சொல்றாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல திவ்யா வந்தா மைக்கை கட்ட சொன்னா, நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை நாமினேஷன் பற்றி பேசணும், யாரை வந்து நாமினேஷனில் குத்தலான்னு சொல்லி கேட்டா, நான் வந்து சொன்னேன் அதான் எல்லாருமே டைரெக்டாக நாமினேட் ஆகட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ திவ்யா மேலே இருக்கிற கடுப்பில் இந்த உண்மையை போட்டு உடைகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்ரெட்டாக பேசிட்டு இருந்தீங்களா? இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம சாண்ட்ராவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சாண்ட்ரா வியனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் மட்டும் இல்லை, மைக்கை வெளில வச்சுட்டு பாத்ரூம்லேயே ஒன்றா இருந்துருக்குறாங்க ரொம்ப நேரம். அப்போ பிக் பாஸ் வந்து ரம்யா கேப்டனுங்கிறதுனால ரம்யாவை எச்சரிச்சிருப்பாரு, ரொம்ப நேரமாக அவங்க பாத்ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேளுங்க, மைக்கை வெளியே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது வியனா சாண்ட்ரா, அங்கே வியனா வந்து சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்லேருந்து, லிவிங் ஹால்லேருந்து சொல்லுவாங்க. இவங்க டீலக்ஸ்லேருந்து வெளியே வருவாங்க ரம்யா, அப்படியே கிட்ட வந்துட்டு ட்ரெஸ் பண்ண ஹெல்ப் கேட்டா, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லுவாங்க. கூட ரம்யா ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணாதனால அடுத்த பாயிண்ட்டும் சேர்த்துப்பாங்க சாண்ட்ரா. அதாவது அவ அழுதுட்டு இருந்தால, ஸோ அதனால நான் அவளை கூப்பிட்டு போனேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து நீங்க சீக்ரெட் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அப்போ பாத்ரூம்லயும் சீக்ரெட் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து எவிக்ட் ஆகும்போது ஒரு சிக்னேச்சர் ஒன்று காட்டினார்ல, சைன் லாங்குவேஜ். அதாவது மைக்கை கட்டி வச்சுட்டு பேசுறது வேற, அதே ஒரு ரூல் பிரேக் தான், சிக்னேச்சரும் ரூல் பிரேக் தான். இவர் வந்து முத்துக்குமரன் கொடுத்த அந்த இன்டர்வியூல வந்து பெருசா முத்துக்குமரன் போட்டு அடிக்கல, சரி ஒரு மாதிரி பார்த்து பாலிஷா பேசி அனுப்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஹோஸ்ட்டை முறைச்ச விஷயத்தையே அவரே தான் பிரச்சனையே சொல்றாரு, இல்லை அதை நான் பண்ணிருக்கூடாது அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதுல வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இப்படி கையை இப்படி பிடிச்சி அப்படி எடுத்துட்டு போயிருப்பார்ல, இது அவங்களுக்கு புரியும். நான் வந்து சொல்லணும்னா சீக்கிரட்டா காதுல கூட சொல்லியிருக்கலாம், ஆனா நான் அதை பண்ணல, ஓப்பனா பண்ணேன். ஓப்பனா பண்ணாலும் அவங்களுக்கு மட்டுமே புரியும்னா அது ரகசியம் தானே, அந்த மாதிரி ரகசியம் பேசக்கூடாது இல்லை இங்க வந்து, அது ஒரு ரூல் பிரேக் தானே. அவர் வந்து அந்த மாதிரி வந்து உளறிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே தான் பிரஜனும் விரும்புறாரா, ஐ மீன் நினைக்கிறாரா? அந்த ஒஸ்ட் பெஸ்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா ட்ரிகர் ஆயிட்டாங்க, ஏன்னா ஒஸ்ட்ல அவங்கள குத்திட்டாங்க. பிரஜன்கிட்டே அவங்க நார்மலாக ஜென்ரலாக கேட்க கன்னி தான் வந்து கரெக்டாக ஓட் பண்ணாங்க, மற்றவங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளு, ஏன் வந்து மறைமுகமாக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு லேசாக அங்கே முட்டி இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கையை இப்படி எடுத்தது, கையை பிடிச்சிட்டு இருக்க கூட இருக்காத திவ்யா கூட விலகிரு அப்படின்னு சொல்றாரா? தோணுதில்ல. இதை நார்மலா எடுக்கணும்னா அவங்க பர்சனலா வேற என்ன மீன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம இந்த டாட்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திவ்யா தான் காரணம், திவ்யா தான் காரணம், திவ்யா தான் காரணம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சொல்றாங்க நிறைய இடத்துல. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா பிரச்சனைக்கும் அப்படி தோணி இருக்கலாம்ல, திவ்யா ஏதோ கேம் ஆடுறாங்க நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்வதி வந்து இங்க சொல்லும் போது, மறுநாள் பேசும்போது சாண்ட்ரா கிட்ட இதை தான் சார் வந்து நாசுக்கா சொல்லிட்டே இருந்தாரு, உங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. எதை நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாங்க? பார்வதி கூட பக்கத்துல வச்சுக்காதீங்க, அவங்க வேற ஒரு கேம் ஆடுறாங்கன்னு கூட தான் சொன்னாரு விஜய் சேதுபதி ஓப்பனா. ஸோ திவ்யாக்கு எதிரா முதல் ரிவெஞ்சை எடுத்திருக்கிறாங்க சாண்ட்ரா. இப்படி எடுக்கும்போது பிரஜன் கூட தங்கச்சின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அது வேற மாதிரி, அது புரிதல்ல போது இல்ல. அது இப்போ இன்னும் டைரக்டா சொல்ல, அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இன்டைரக்டா மறைமுகமா வார்த்தையை மென்னி முடுங்கி பேசும்போது நமக்கு அப்படி புரியுது. இது ஓப்பனாகவும் சொல்லிடுவாங்க சாண்ட்ரா அப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாது. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் மேலே என்ன பொசிசிவ் வேணா இருக்கலாம், பட் திவ்யா அவங்க கேரக்டரை இது வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது தப்பு இல்லை. பார்வதிக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் எழுதினாங்களோ அன்வான்டாக டச் பண்ணுறான்னு அவங்களே போய் லவ் கண்டென்ட் பண்ணுவாங்க, ட்ரையாங்கல்னுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க பார்வதி. பட் திவ்யா மேலே இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிற மாதிரி இருக்குல்ல. திவ்யா அந்த பக்கம் கானா வினோத் மேலே என்ன வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்து அந்த பக்கம் சாண்ட்ரா திரும்பி திவ்யா மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிச்சயமாக இது ஒரு பெரிய லெவலுக்கு இந்த வாரமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.